டுடே நம்ம மினிடேப்போட டுட்டோரியல்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எப்படி சாட்டிஸ்ஃபிகேஷன் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை பற்றி ஒரு பேசிக் சம்மரி கொடுக்குறது தான். ஸோ மீன் என்ன, மீடியன் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்ன, மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ, என் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டேட்டாவை டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம சாம்பிள் டேட்டா செட்டை நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. எப்படி லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபைலில் கொடுத்து நீங்கள் ஓப்பன் கொடுத்து லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து கூகுள் ஷீட்ஸில் ஆல்ரெடி ஒரு சாம்பிள் டேட்டா செட்டை வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இந்த டேட்டா செட்டை வச்சு தான் நான் இப்போது இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் என்ன டேட்டா எடுத்துக்கிறேன்னா நேமு, சேலரி, டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற 3 காலமில் 3 டிஃப்ரெண்ட் டேட்டா எடுத்துக்கிறேன். ஸோ நேம் வந்து ஒருத்தவங்களோட நேமு, அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டை சேர்த்தவங்க அப்படிங்கிறது தான் நான் எடுத்துருக்கேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட மினி டேப் போய்க்கிறேன். மினி டேப் போயிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டேட்டா இப்போ பேஸ்ட் பண்ணிடுச்சு. டேட்டா பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது ஃபஸ்ட்டு வித்தவுட்டு சாட்டிஸ்ஃபிகேஷன். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வித்தவுட் சாட்டிஸ்ஃபிகேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்டாட்டு பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஒரு நிமிஷம், ஸ்டாட்டு பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இதில் வந்து டிஸ்பிளே டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வேரியபிள் ஒன்று வரும், பை வேரியபிள் ஆப்ஷனல்னு ஒன்று வரும். 2 காலம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு C2 தான் சேலரி, அதுதான் நம்மளோட வேரியபிள். ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். வேரியபிள் கொடுத்துட்டு கிளிக் பண்ணனா நான் இப்போ வித்தவுட் சாட்டிஸ்ஃபிகேஷனோட நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் நம்மளுக்கு சேலரி, அதோட மீன் என்ன, மினிமம் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே இதில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே தான் நம்ம இதை வித்து சர்டிஃபிகேஷனோட பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டாட்டு பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டிஸ்பிளே டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஸோ இதில் வேரியபிள் சேலரி, அதே பை வேரியபிள் பார்த்தீங்கன்னா இப்போது டிபார்ட்மெண்ட் செலக்ட் கொடுக்குறேன், கிளிக் ஆன் ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன அவுட்புட் வரும்னா வேரியபிள் பார்த்தீங்கன்னா சேலரி, டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட்டு, அதோட மீன் என்ன, மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ, அது எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்க முடியும். இதில் டிபார்ட்மெண்ட்டில் 3 டிபார்ட்மெண்ட் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்துடும். ஹெச்ஆரோட சேலரி மீன் எவ்வளோதோ அது வந்து நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி ஃபினான்ஸோட சேலரி மீன் எவ்வளவோ அதுவும் நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சேலரியோட மீன் எவ்வளவோ அதுவும் நம்மளுக்கு இது வந்துடும். இது எல்லாமே இன்டர்பிரட் பண்ணலாம் நம்மளால். நம்மளுக்கு ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வித்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோட எப்படி பார்க்குறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிருப்பீங்க. இந்த மாதிரி மினி டேப் டுட்டோரியல்ஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினி டேப் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.